அனைவருக்கும் வணக்கம். ஆறாவது, சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க கடமை என்றும் சமைத்திடும் தொழிலு நல்ல தாய்மார்களுக்கே தக்கது என்றும் தமிழ் திரு நாடு தன்னில் இருக்குமோ சட்டம் தன்னை இமைப்போதில் நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும் அப்படின்னு ஒரு செயல். அடுத்தது சொல்லும் பொருளும் தவிர்க்க ஒண்ணானா தவிர்க்க இயலாத யாண்டம்னா எப்பொழுதும். கல்வியறிவு இல்லாத பெண்கள் பண்படாத நிலத்தை போன்றவர்கள். அந்நிலத்தில் புல் முதலானவை தான் விளையலாம், நல்ல பயிர் விளையாது. அதுபோல் கல்வியறிவு இல்லாத பெண்கள் வாயிலாக அறிவுடைய மக்கள் உருவாக மாட்டார்கள். கல்வியை கற்ற பெண்கள் பண்பட நஞ்சை நிலத்தினை போன்றவர்கள். அவர்கள் மூலம் சிறந்த அறிவுடைய மக்கள் உருவாகின்றனர் என்பதை நான் சொல்லவும் வேண்டுமென்று சொல்லியிருக்கு. அடுத்தது, வானூர்தியை செலுத்துதல், உலகை கடலையும் அளத்தல் போன்ற எந்த செயலும் ஆண் பெண் இருபாலாரும் பொதுவானவை. இன்று உலகமானது ஆண்கள் கட்டுப்பாட்டில் நலிந்து போனதால் தான் பெண்களுக்கு விடுதலை பறிபோனது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் அதுக்கு பாடலுக்கு ஏற்ற மீனிங். அடுத்தது மாக்கடல்னா உரிச்சுற்றல், ஆக்கல் தொழில் பெயர், பொன்னை போல் ஓமறுப்பு, மலர்க்கைன ஓமை தொகை, வில்வானா உண்மை தொகை, தவிர்க்க ஒண்ணா ஈறுகெட்ட எதிர்மற் பேரச்சம். குடும்ப விளக்கு, அதாவது குடும்ப உறவுகள் அன்பும் என்றும் நூல் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. கற்ற பெண்களின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகிறது. பெண்கல்வி முதன்மையானதும் இன்றியமையாததும். இந்நூல் 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டது. 2ஆம் பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பிலுள்ள தலைவியின் பேச்சில் இடம்பெற்ற கருத்தை பாடமாக்கியுள்ளது. அடுத்தது, பாரதிதாசனின் இயற்பெயர் கனகபரத்தினம். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்பவிளக்கு, தமிழிலக்கம் உள்ளிட்ட இவை படைப்புகள். இவர் இயற்றிய கவிதைகள் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள். பிசிராந்தியர் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி பெற்றிருக்காரு. சாகித்ய அகாதமி விருது பிசிராந்தியர் நாடகத்துக்காக பாரதிதாசன். வீடியோ பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.